வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பேலன்ஸ்ட் லன்ச் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பேலன்ஸ்ட் லன்ச்சில் 2 ரெசிபீஸ் பண்ண போகிறேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணக்கூடிய லன்ச்சில் எப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டம் நம்ம பார்க்க போகிறது வந்து பாலக் சன்னா புலாவ். என்னென்ன பொருட்கள் தேவை இது செய்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பாலக் சன்னா புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பாலக் 1 கட்டு, ஊற வைத்த கொண்டக்கடலை 1/2 கப், வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 5-7 வரை, பாஸ்மதி அரிசி 2 கப் அல்லது 1 ஆழாக்கு, புதினா இலை 1/4 கப், கொத்தமல்லி இலை 1/4 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பட்டை ஒரு சிறிய துண்டு, லவங்கம் 3-4, பிரிஞ்சி இலை 1, ஸ்டார் பூ 1, எண்ணெய் தேவைக்கேற்ப, நெய் 1 டீஸ்பூன். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துட்டோம் இல்லையா? முதல்ல ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இது வந்து சூடாகட்டும். நம்மளுக்கு இது சூடாகிற அந்த கேப்பில் இங்கே வந்து பாலக் இலை வச்சுருக்கேன். ஒரு முழு கட்டு பாலக் இலை வந்து கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நறுக்கிடலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கோர்ஸாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நல்லா ஜஸ்ட் ரஃப்லி சாப்ட் பாலக் நம்மளுக்கு தேவை. ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு புலாவில் வெந்துட போகுது நல்லா. ஜென்ரலாக வந்து கீரை பருப்பு போட்டு செய்வோம். பட் இந்த மாதிரி நீங்கள் புலாவில் போட்டு செய்யும்போது பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஒரு ஃபுல் கட்டு கீரை வந்து நம்ம போடுற அந்த ரைஸில் போய்டும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ஆழாக்கு, இந்த சைஸ் ஆழாக்குக்கு 1 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. ஸோ அதுக்கு நான் ஒரு முழு கட்டு இந்த பாலக் போடலாம். இல்லைனா அந்த இன்னொரு வெரைட்டி பாலக் இருக்குது இல்லையா, 2 வகையான ஸ்பினச்சில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அயர்ன் கண்டென்ட் ஜாஸ்தி, ஃபோலேட்ஸ் நிறைய இருக்குது, வைட்டமின் கே நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே நம்ம வந்து எல்லா மீல்லையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் தான் ஒரு நாளைக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரே மீலில் வந்து எல்லாத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு மீல்லையுமே நீங்கள் பார்த்து அதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா, இன்றைக்கி இது வந்து ஒரு வெஜிடேரியன் மீல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு தேவையானது வந்து ரைஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கொண்டக்கடலையில் இருக்குது. ஸோ இந்த கொண்டக்கடலை, இந்த ரைஸ், இது கூட நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் அண்டு இந்த பாலக் எல்லாமே போட்டு பண்ண போகிறோம். பட் அது மட்டுமே நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா மிச்ச வைட்டமின்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய ரைத்தா வெறும் வெங்காயம் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் ரைத்தான்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைத்தா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் புலாவோட. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாலக்கை வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இங்கே அடுப்பில் வந்து கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சிடுறேன். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ், இந்த பே லீஃப், அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ஸ்பைசஸ் தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, இவ்வளோ தான் நான் வந்து இதில் போட போகிறேன். ஸோ இதை போட்டுட்டு லேசாக இதை வந்து வதக்கிக்கலாம். லைட்டாக பொரிஞ்ச உடனே இங்கே வந்து பொடியாக நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம் இதை வந்து ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளாஸி பிங்க் கலர் வரணும். இந்த ஆயில் வந்து நம்மளுடைய இந்த பாலக்கு, அதுக்கப்புறம் அந்த ரைஸு, கொண்டக்கடலை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட் ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பைசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. கரம் மசாலாவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஹோல் ஸ்பைசஸ் மட்டும் போட்டுக்கோங்க. சோம்பு கிடையாது இந்த ரெசிபியில்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், பட் தேவையில்லை. ஸோ இதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிளாசி பிங்க் கலர் வந்தால் போதும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை மிளகா, உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் தேவைப்படுமோ, நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவோம் அப்படிங்கிறதால நான் இன்றைக்கி வந்து ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். சில மிளகால ரொம்ப காரம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மிளகாவுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் வந்து கூட்டிக்கலாம் இல்லைனா குறைச்சிக்கலாம். ஸோ நான் இந்த ரெசிபிக்கு ஒரு 6 மிளகா போடுறேன். ரொம்ப ப்ரௌனாக ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த கிளாசி பிங்க் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அந்த கிளாசி பிங்க் கலர் வந்த உடனேயே நம்ம வந்து இந்த ஸ்பினச் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாலக், இதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இது போட்ட உடனே நம்மளுக்கு சுருங்கிடும். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மஞ்சள் பொடி, மிளகா பொடி அதெல்லாம் கிடையாது. அந்த பாலக்குடைய அந்த ஒரு மைல்டு க்ரீன் டிஞ்ச் தெரியணும் அப்படிங்கிறதால இதில் அதெல்லாம் சேர்க்கலை நம்ம. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டால் போதும். நான் இதில் வந்து 1 கப்பு ஊற வச்ச கொண்டக்கடலை வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இல்லை பரவாயில்ல, ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன், நிறைய கொண்டக்கடலை இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். கொண்டக்கடலை நிறைய இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். புலாவ் ஊற வச்சது தான், வேக வச்சது கிடையாது. ஊற வச்சு அப்படியே இதில் போட்டுருங்க. நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்மளுடைய இந்த பாலக் அண்ட் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி, இந்த பாஸ்மதி அரிசியை வந்து நான் கழுவி தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு உதிரியாக வேணும் அப்படின்னா கழுவிட்டு நல்லா வடிச்சிருங்க. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடும்போது உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது லேசாக வதங்கிறதுக்குள்ள இதில் நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அடுத்த டிஷ்க்கு தேவையான கொத்தமல்லியை கூட நறுக்கிடலாம் இதுலேயே. ஸோ நல்ல கொஞ்சம் ஃபைனாக நறுக்கிடுறேன். இதில் நம்மளோட ரைத்தாக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து இந்த பாலக் வதங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது கூடவே இதையே சேர்த்துணும். இந்த ரைஸ் வந்து பேக்டு வித் வைட்டமின் சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் கொத்தமல்லி இருக்குது, புதினா இருக்குது, பாலக் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து வைட்டமின் சி நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோலேட்ஸ் அண்ட் விட்டமின் கே, இதெல்லாமே வந்து நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு, நம்மளுடைய முடி நல்லா வளர்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த வைட்டமின்ஸ், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. கொண்டக்கடலையில் வந்து உங்களுக்கு நல்ல பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் கண்டென்ட் ஜாஸ்தி. ப்ரோட்டீன் இல்லாமல் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் நிறைய இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய வெயிட் வந்து ஒரு 1 kg வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 1 kg வெயிட்டுக்கு 800 mg, 0.8 mg உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ per kg 0.8 mg is the amount of protein that you
require. அதனால் ஒரு ரஃப்பாக நீங்கள் வந்து ஒரு 60 கிலோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 கிராம் ப்ரோட்டீனாவது இன்டேக் நம்ம உடம்புல டெய்லி இன்டேக் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மசில் ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். அந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஆவரேஜ் இந்தியன் வெயிட் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 கிராம் 50லேருந்து 60 கிராமாவது ஒரு டெய்லி இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு வந்து இருக்கணும். இப்போ ஒரு கப் கொண்டக்கடலை நீங்கள் எடுத்தீங்க, ஒரு 100 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா கூட அது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 8லேருந்து 11 கிராம் அளவுக்கு தான் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அவ்வளோ கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளோட டெய்லி இன்டேக்கில் ஒரு எக்கு சேர்த்துக்கணும், நிறைய கொண்டக்கடலை சாப்பிடணும், அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு, பனீர், பால், தயிர், இது எல்லாமே நம்ம வந்து டெய்லி டயட்டில் இன்டேக் இருந்தால் தான் நம்மளுடைய ஒரு வெஜிடேரியன் டயட்டாக இருந்ததுன்னா அந்த ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு வந்து இது எல்லாமே நீங்கள் டெய்லி பேசிஸில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த ஒரு நாள் ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து இதை வேக வைக்க போகிறோமோ, இப்போ நான் இன்றைக்கி வந்து ரைஸ் குக்கரில் போட்டுற போகிறேன். அதனால் இதை வந்து நம்ம அப்படியே இந்த ரைஸ் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இது மொத்தமாக இந்த ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இந்த கடாயிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரைஸை வந்து லேசாக வறுத்து போட்டுக்க போகிறோம். இதுலேயே நெய்யை ஊற்றிடலாம். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு இதில் இந்த அரிசியை போட்டுருங்க. சும்மா ஒரு கோட்டிங் வர்றதுக்கு தான். அந்த நெய்யில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும் அந்த ரைஸு. இந்த நெய்யில் நம்ம வறுக்கும்போது அது வந்து நல்ல உதிரியாக இருக்கும், உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த நெய்யில் லேசாக வறுக்கிறோம். அதே கடாயிலேயே போட்டு வறுத்துருங்க. ஸோ இப்போ இது வறுத்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் இது பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த நெய் கோட்டிங் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து இந்த இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இந்த அரிசி இதில் போட்டிருக்கோம், அந்த பாலக்கும் அதில் இருக்குது. இப்போது எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கனாலும் ஒரு கப் அப்படின்னா 1.5 கப் தண்ணி, அதுதான் அளவு. சரியா? இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். இதில் நான் மெஷர் பண்ணி எடுத்ததால் இதுக்கு ஒரு 1.5. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுலேயே சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக ஒரு 2 ட்ராப் நீங்கள் டேஸ்ட் பார்த்துடலாம் அந்த வாட்டரை. அப்போ உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ இது நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த ரைஸ் குக்கரில் போட்டுட்டு குக்கிங்கில் போட்டுட்டு நம்ம இது வேகட்டும். இது வேகிற டைமில் நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு ரைத்தா. உருளைக்கிழங்கு ரைத்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 1.5 கப், கேரட் துருவியது 1/2 கப், வெள்ளரிக்காய் துருவியது 1/2 கப், பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி அலங்கரிக்க, தயிர் 1 கப், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. ஸோ இந்த உருளைக்கிழங்கு ரைத்தா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை இங்கே வச்சுருக்கேன். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரைத்தா. இதில் நீங்கள் வந்து இன்றைக்கி நான் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன். நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ராவாக வேறு வேக வச்ச கொண்டக்கடலை போடலாம், இல்லைனா வேக வச்ச ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டின பயிர் எதுனாலும் வேக வச்சு இது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஃபைபர் கொடுக்கும். ஸோ இந்த உருளைக்கிழங்கை வந்து இங்கே வேக வச்சுருக்கேன்.
இது வந்து ஒரு கிரேவியாக பண்ணாமல் நம்ம வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த உருளைக்கிழங்கு ரைத்தா. ஸோ இது பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி க்யூபாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப தோலோடு வேக வச்சு அதுக்கப்புறம் மசிக்காதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வேக வச்சு அண்டு ரொம்ப சாஃப்டாக வேகிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். பைட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதை போட்டுட்டு இது கூட துருவின கேரட் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். 2 கேரட், நல்ல பெரிய 2 கேரட்டை வந்து இது கூட சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த பாலக் புலாவ் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது கூட இந்த கேரட்டையும் சேர்க்குறேன். ஸோ இதில் என்ன பேலன்சிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் வைட்டமின் ஏ நிறைய இருக்குது கேரட்டில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் சி, கே எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த புலாவில் போயிருக்குது. ப்ரோட்டீன் ரிச் இது இருக்குது, சன்னா இருக்குது. இதில் வந்து நம்ம கர்ட் சேர்க்க போகிறோம். கர்டில் வந்து நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லி டயட்டில் அட்லீஸ்ட் 2 வேளையாவது நீங்கள் வந்து தயிர் எடுக்கணும். ஸோ தயிர் 2 நேரமாவது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களோட கட் பாக்டீரியா வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம தயிரும் சேர்க்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட், நம்மளுடைய டயட்டில் வந்து மாய்ஸ்சர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய இருக்கணும். ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட்டுக்காக நம்ம வந்து வெள்ளரிக்காய் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த வெள்ளரிக்காவும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதையும் நான் வந்து துருவி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது ஜஸ்ட்டு நான் வந்து துருவினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால துருவி போடுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் இந்த மாதிரி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா வேண்டாம். பச்சை மிளகாய் இல்லாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் போட்டு பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்க இல்லை, பெரியவங்க தான் இருக்கீங்க அப்படின்னா நறுக்கின பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதில் இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு கேன்சர் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கேரட், வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இது கூட இந்த பச்சை மிளகாவை சேர்க்குறேன். சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சிங்க்கு தான். இதில் இன்னொரு வேரியேஷன் என்ன, சாட் மசாலா பவுடர் கொஞ்சமாக தூவிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாட் மசாலா போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக சாட் மசாலா சேர்க்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கிளறிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். பட் நான் இந்த ரெசிபியில் தக்காளி சேர்க்கலை. பட் சேர்க்கறதால ஒன்றும் தப்பில்லை. லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி சேர்த்திங்கன்னா. ஸோ இதை நல்லா கிளறிட்டு இது கூடவே கொத்தமல்லி, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரெடி ஆயிடுச்சு. இது இவ்வளோ தான். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நான் பேலன்ஸ்ட் லன்ச் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நம்ம இப்போ வந்து சப்போஸ் லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறோம் அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட், அது வந்து எந்த ஃப்ரூட்டாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆரஞ்சோ, ஒரு ஆப்பிளோ, இல்லைனா ஒரு கோவாவோ, இல்லைனா ஸ்ட்ராபெரிஸோ, என்ன ஃப்ரூட் இருக்குதோ அது ஒரு ஃப்ரூட் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணுற லன்ச்சில்
அண்ட் அது கூடவே நீங்கள் வந்து இந்த ரைத்தாவும் போட்டுட்டு சர்வ் பண்ணும்போது, லன்ச் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி. இது கூட நீங்கள் வந்து ஒரு பட்டர் மில்க்கோ இல்லைன்னா ஒரு ஜூஸ் ஏதாவது லெமன் ஜூஸோ பட்டர் மில்க்கோ ஏபிசி ஜூஸ் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் போட்டு ஜூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஜூஸ் கூட இந்த லன்ச்சோடு நீங்கள் அனுப்பலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இங்கே லன்ச் பாக்ஸும் ரெடியாக வச்சுருக்கேன். இது எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் அந்த லன்ச் பேக் பண்ணுறதையும் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த ரைத்தா ரெடியாக இருக்குது. இந்த ரைத்தா மேலே நம்ம வந்து இந்த கொத்தமல்லியை தூவிடலாம். அண்ட் நீங்கள் பேக் பண்ணி அனுப்புகிற அந்த லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கார்னிஷ் பண்ணி அனுப்புனீங்கன்னா வீட்டில் பசங்களோ இல்லை நீங்களே கூட சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது யாருக்கு நீங்கள் பேக் பண்ணுறீங்களோ அவங்க அதை பார்க்கும்போதே ஒரு அப்பீலிங்காக இருக்கும். அந்த லன்ச் பாக்ஸ் திறந்த உடனே ஓகே நீ பார்க்குறதுக்கே அழகாக இருக்கே அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் பேக் பண்ணுற லன்ச் பாக்ஸையும் கூட அழகாக கார்னிஷ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ரைத்தா ரெடி பண்ணிட்டோம். இந்த ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டோம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ இது வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கீப்போம் வந்த உடனே ஒரு வாட்டி லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டோம்னா பாருங்க நல்ல உதிரியாக நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த லன்ச் பாக்ஸ் இதுலேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட இந்த பாலக் புலாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரைத்தா அண்ட் பாலக் புலாவ் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட குட்டி லன்ச் பாக்ஸ். இதையும் இங்கே வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். ஈஸியான ஒரு பேலன்ஸ்ட் லன்ச் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இன்னும் வேறு இந்த மாதிரியான ஈஸியான பேலன்ஸ்ட் ரெசிபீஸ் நான் உங்களுக்கு நிறையவே செஞ்சு காமிக்கிறேன். மீண்டும் வேறு ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது சுஷீலா ராஜசேகர். தேங்க்யூ.